டெல்லி பயணத்தை பொறுத்தவரை ரொட்டீனாக நடக்கிறதாங்கண்ணா. வருகின்ற 16, 17, 18 நம்முடைய தேசிய செயற்குழு மீட்டிங்லாம் இருக்குது. அப்புறம் நம்முடைய நிறைய தலைவர்கள், நயினார் அண்ணன், முருகன்ஜி, வானத்தேக்கா எல்லாருமே நிறைய அமைப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு 6-7 மாதமாக. அதெல்லாம் கூட இன்னைக்கு தலைவர்களை பார்த்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. சின்ன சின்ன இஷ்யூஸு எப்படி போயிட்டுருக்கு, வேலை கிரவுண்ட் லெவல் எல்லாமே. அதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு நேரம் கிடைத்தது. யாத்திரையிலேயே ஒரு நாள் இன்னைக்கு விடுப்புங்க, அன்றைக்கி பிரேக் டே. அதே போல் நயினார் அண்ணன் எல்லோருக்குமே இன்றைக்கி நேரம் கிடைத்தது அவர்களுடைய பணியிலிருந்து. அதனால் நம்முடைய தேசிய தலைவர், அமைப்பு பொதுச் செயலாளர், நம்முடைய மாநிலத்திற்கு யாரெல்லாம் அமைப்பு சம்பந்தமாக பொறுப்பில் இருக்கிறாங்களோ எல்லோரையும் பார்த்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்து கொண்ட வேறு வேறு கட்சியிலிருந்து வந்த மூத்த தலைவர்கள் அவர்களும் தங்களை இணைத்து கொண்டார்கள். அந்த நிகழ்வும் இன்னைக்கு டெல்லியில் நடந்துச்சு. ஸோ மொத்தமாக எல்லா நிகழ்வுகளையும் முடித்து விட்டு இன்னைக்கு வரணும். காலையில் திருத்தணியில் நம்முடைய யாத்திரை ஆரம்பிக்குது மறுபடியும். இன்னைக்கு நீங்கள் டைம்ஸ் நோ சர்வே பார்த்தீங்களான்னு தெரிலண்ணே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியாக 21% வாக்கு வாங்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் நோவுடைய இன்னைக்கு சர்வே பார்த்தீங்கன்னா 21% பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுண்ணா. இன்னைக்கு ரிசல்ட் இன்னைக்கு அவங்க பார்த்தா அப்டேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. தமிழகத்தில் பெரிய கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறதுனா, எங்களுடைய வேலையை கம்பீரமாக எந்தவித சலனமும் இல்லாமல் தொண்டர்கள் கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வெளியிருந்து பார்த்தா தெரியறதில்ல. பூத்து வேலைகள் அற்புதமாக நடக்குது. பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பூத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுடைய வேலைகள் சைலண்ட்டாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அவர்களுக்கு தெரியும் 2024 தேர்தலில் பாரத பிரதமர் அவர்கள் தான் வெற்றி வரப் போகின்றார் என்பது தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்கண்ணா, வி ஆர் குவைட்லி கான்ஃபிடென்ட். களம் மாறுது. இன்றைக்கி 189 தொகுதிகளை யாத்திரையில் கடந்திருக்கும். 189 இடத்துல பேசியிருக்கும். கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, கார்ட், ஹார்ஸ், ஒரு குதிரை ஒரு வண்டி இழுக்கணும். வண்டி குதிரை தானே வண்டி இழுக்குமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது. கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். இது எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான நேரம். கடந்த 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது குதிரை மாறிங்கண்ணே. கூட்டணிங்கிறது வண்டி மாறி. குதிரை வண்டி இழுக்கணுமோ தவிர கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இழுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. அதனால் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். The horse has to pull the chariot. The chariot can never pull the horse. ஆங்கிலத்தில் சொல்வது போல இன்னும் 4 வாரங்கள் இருக்குது முழுமையாக. 2019 ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் 2019 வந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வருதுன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மார்ச்சில் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடு, காலையிலேருந்து நீங்கள் டிவியில் போடுறீங்க, ஒரு கட்சியுமே இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க, தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது. அதிலே முழு மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கும். உயிரை கொடுத்து இறங்கியிருக்கும். அதனால் கூட்டணியெல்லாம் வருகிற நேரத்தில் பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க. அந்த ஷேப் அண்ட் ஃபார்மெல்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களுமே, நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு வலிமையான நாடு வேணும். அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சரின் மீது கிட்டத்தட்ட 70-80% அதிருப்தி இருக்குது. எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ 70-80% அதிருப்தி இருக்குது அவருடைய ஆட்சியின் மீது. அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியும். அதனால் கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பெருசாக கவலைப்படும். குதிரை தான் ஒரு வண்டி இழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது. இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். அதை தான் எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளும் அமைப்பு வேலைகள் செய்கிறாங்க. நாங்களும் யாத்திரை வேலைகள் செய்கிறோம், வேறு வேலைகள் செய்கிறோம். அதனால் இன்னும் 4 வாரங்கள் இருக்குன்னா பொறுமையாக பார்ப்பீங்க. இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கு, ஃபார்முக்கு வந்துடும். ஒருவேளை கூட்டணி இப்போவே இல்லையா, இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி இன்றைக்கி இருக்குது. அதனால் என்ன பிரயோஜனங்கண்ணா? சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா? வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போகிறாங்களா? நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களா? ஸோ கூட்டணியில் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா. சீட்டு கேட்குறது அதிகம், இந்த சீட்டு கேட்குறாங்க, யாருக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லை. அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு கவலைப்படலைங்கண்ணா.
2-3 வாரத்தில் அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கலாம். வருகின்ற 11ஆம் தேதி ஜே.பி. நட்டா கலந்துக்கூடிய எண்மணிய மக்கள் ப்ரோக்ராம் தமிழக அரசு காவல்துறையில் அனுமதி மறுக்கிறாங்க. இல்லை, அவங்க அனுமதியெல்லாம் மறுக்கலைங்கண்ணா. காவல்துறை அவர்கள் அனுமதி மறுக்கலை. நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை பார்த்தாங்க. ஒரு விஷயத்திலே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம். சென்னை மாநகரத்தில் எங்களால் எந்த விதமான டிராஃபிக் ஜாம் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். இதை கமிஷனர் அவங்ககிட்ட, டிஜிபி அவங்ககிட்ட நாங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கோம். எங்களால் எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீட் எதிர்த்து திமுக கட்சிகள்லாம் இந்த 1ஆம் தேதி வாலாஜா ரோட்டில் எங்கேயும் நடந்து போனாங்க. அப்புறம் ஒரு ஆண்டும் தலைவர்கள் பிறந்த நாளுக்காக மார்ச் பாஸ்ட் ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் டிராஃபிக் ஜாமை நிச்சயமாக உருவாக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நியாயம், இன்னொரு கட்சிக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாதுங்கண்ணா. ஆனாலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களால் ஒருவருக்கு கூட சென்னை மாநகரத்திலே தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நட்டா அவர்கள் 200வது தொகுதிக்கு வர்றாங்கண்ணா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 234வது தொகுதிக்கு வருவாங்க. நட்டா அவர்களுடைய தேதி இன்னைக்கு முடிவாயிருச்சு. பிரதமர் அவர்களுடைய தேதியை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம். இப்போதைக்கு டென்டேட்டிவாக பிப்ரவரி 25ஆம் தேதி வச்சிருக்கோம். அதனால் நிச்சயமாக யாத்திரை நடக்கும், சென்னையிலும் நடக்கும். அது எப்படி பண்ணணும், அது இதே மாதிரி ரோட்டில் போகிறதா, மக்களை எப்படி சந்திக்கிறது, மக்களை சந்திப்பது தான் நோக்கங்கண்ணா. பிரச்சனை இல்லாமல் எப்படி சந்திக்கிறது தான் நம்முடைய தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் அவருடைய வருகைக்கு அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணல, பொதுக்கூட்டத்துக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை. இது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எப்படி இந்த யாத்திரையை சென்னைக்குள்ளே நடத்துறது அப்படிங்கிறத பற்றி தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கோம்னா. ஆனால் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் இந்த யாத்திரை நடத்த வேண்டிய ஒரு மனிதன் என்கின்ற முறையில் என்னால் சென்னையிலே ஒருவருக்கு கூட ஒரு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி முதற்கட்டமா பேச்சுவார்த்தையை முதலாவது அவங்க தான் தொடங்கி இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தரப்புல இருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கல, கூட்டணி கட்சிகள் யாருமே சந்திக்கல, தனித்து விடப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக இன்னொரு கட்சியை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலைங்கண்ணா.